சூப்பர் மார்க்கெட் போகலாமா? ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் லைலா. நாங்கள் நார்வேயில் இருக்கோம். எங்கள் தெரு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால சண்டேனா ஃபேமிலி டைம், ஃபேமிலியோடு இருக்கணும்னு நினப்பாங்க. அதனால் க்ரோசரி மார்க்கெட் எல்லாமே லீவாக இருக்கும். பெருசெல்லாம் சின்னது தான் இருக்கும். அதில் 1-2 இருக்கும். அதில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகலாம் வாங்க. இங்கே வீடெல்லாம் எப்படி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வீடெல்லாம் வுட்டில் கட்டியிருக்காங்க. இங்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. சம்மருங்கிறதுனால எல்லார் வீட்லேயும் கேரவன் இருக்குது. இங்கே சம்மரில் எல்லாருமே ட்ரிப் போவாங்க. ட்ரிப் போகும்போது இங்கே எல்லாமே ஹோட்டல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால கேரவன் எடுத்துகிட்டு போயிட்டு கேரவன்லேயே தங்கிப்பாங்க. இங்கே உள்ள மக்கள் எல்லாம் விலை உயர்ந்த கார் தான் வச்சுருக்காங்க. இங்கே கூட வாசலில் ஒரு கார் கிடக்குது பாருங்கள். டெஸ்லா கார் இருக்குது பாருங்கள். இங்கே வெயில் காலத்தை ரொம்ப விரும்புகிறாங்க. இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாம். இங்கே அதுவும் இல்லாமல் இந்த பூக்கள் வளர்க்குறதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள். நிறைய பூ தெரியுதா? இந்த கிட்டக்க போய் காமிக்கிறேன் பாருங்கள். பூ கிளியராக தெரியும். பூக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூக்கள் மட்டும் இல்லாமல் புல்களையும் அப்படியே சரிசமமாக வச்சுருக்காங்க பாருங்கள். டெய்லி காலையிலையும் மாலையிலையும் டெய்லி எல்லார் வீட்லேயும் இந்த புல் வெட்டுற மிஷினை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கரெக்டாக லெவலாக இருக்குது. அவங்கவுங்க வேலையை மோஸ்ட்லி அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இங்கே இந்த சூப்பர் மார்க்கெட் வந்துடுச்சு. சூப்பர் மார்க்கெட் உள்ள போவோம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள எல்லா பொருட்களும் எவ்வளோ விலை இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ப்ளூ கலரில் உள்ளது எல்லாமே சம்மருக்கான பொருட்கள். சம்மர் வைப்ஸ்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஸ்பெஷலாக சம்மருக்காக வச்சுருக்காங்க. காஃபி தூள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா விலையிலையும் இருக்குது. காஃபி தூளோட ப்ரைஸ் பாருங்கள், 104 krona. ஒரு காசுக்கு 1000 ரூபா வருது. பால்லாம் எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். நான் வாங்குறது ரெட் கலர் பால். அது 3.5 ஃபேட்டு. அந்த ரெட் கலரில் ஒரு பேக்கெட் இருக்குல்ல, அதுதான் நாங்கள் வாங்குவோம். அது 27 krona. ஒரு காசுக்கு 300 ரூபா கிட்ட வந்துடும். இந்த கடையில் அந்த பால் இவ்வளோ விலையில் இருக்குது. நாளைக்கு இன்னொரு கடையில் போய் பார்ப்போம் இந்த பால் என்ன விலையில் இருக்குதுன்னு. வாங்கியாச்சு, போய் பில் போடலாம் வாங்க. அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த லேபிள் மாறும். இப்போ மேட்ச் நடக்க போகிறதுனால பிளேயரோட ஃபோட்டோ போட்டிருக்கு. பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். பாய், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.